இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலகச்சேர்கமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஒபதியா என்கிற தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒபதியா என்கிற தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மொத்தம் ஒரு அதிகாரம் இருக்கிறது, 21 வசனங்கள் இருக்கிறது. ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு சின்ன புஸ்தகம் ஒபதியா. அதில் 21 அதிகாரங்கள், ஒபதியாவிலே 21 அதிகாரங்கள் இருக்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ஒபதியா. காலம் 587 586 இஸ் 1 இயர். 587 586 1 இயர். ஒரு வருடத்திற்குள்ளே இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட புஸ்தகம். ஒரு புஸ்தகம் எழுதுறதுக்கு 1 இயர், ஒரு வருஷம் ஆயிருக்கு. ஒரு வருஷத்து காலத்திற்குள்ளே இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் இந்த புஸ்தகம். இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நான் உன்னை ஜாதிகளிலே சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறாய். யாருக்கு சொல்றாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏதோமை பற்றிய கர்த்தருடைய ஒரு தீர்க்க தரிசனம். இங்க சொல்ற, அந்நாட்களில் அல்லவோ நான் ஏதோமில் உள்ள ஞானிகளையும் ஏசாவின் பள்ளத்தாக்கில் புத்திமான்களையும் அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க ஏதோமை பற்றி கர்த்தர் சொல்லுகிற, ஏதோமுக்கு வரப்போகிற ஒரு அழிவை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனம். அதுதான் இந்த யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். 15 21 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கர்த்தருடைய காரியம், அதாவது கிட்டத்தட்ட 10 14 வரைக்கும் ஏதோமை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. 15 21 வரைக்கும், 15 21 வரைக்கும் கர்த்தருடைய நாளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. காட்ஸ் டே, கர்த்தருடைய நாளை குறித்து அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒபதியா என்கிற ஒருவர் ஒரு தீர்க்கதரிசி. யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒபதியாவில் சொல்லப்பட்ட இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னா, நீ கழுகை போல உயரத்திலும் நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூடை கட்டினாலும் அவிடத்திலிருந்து உன்னை விழத்தழுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோ நீ கழுக போல உயர பறந்தாலும் நீ நட்சத்திரங்களுக்குள்ள கூடு கட்டி அங்கே இருப்பேன்னு சொன்னாலும் விழத்தள்ளுவேன். நீ உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கு, நட்சத்திரத்தில் போய் தங்க போகிறோம், நட்சத்திரத்தில் போய் கூடு கட்டி உட்கார போகிறோம், நட்சத்திரத்தில் போய் வீடு கட்ட போகிறோம், நட்சத்திரத்தில் வீடு கட்டி இருக்கலாம், அதற்குரிய ரிசர்ச்லாம் ஆரம்பிச்சிட்டோம், அதற்குரிய ஆராய்ச்சிகள்லாம் ஆரம்பிச்சிட்டோம் உலகம் சொல்லுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அங்கே போனால் அங்கிருந்து உனக்கு கீழே தள்ளிடுவேன். நீ அங்கே கூடு கட்டி இருக்க முடியாது, நீ அங்கே குடியிருக்க முடியாது, நீ நட்சத்திரத்தில் போய் குடியிருக்க முடியாது. அது குடியிருக்க முடியாத ஒரு இடம். மனிதர் வாழ்வதற்கு தேவன் கொடுத்த இடம் பூமி. நான் நட்சத்திரத்தில் போய் நான் வீடு கட்டுவேன், அங்கே போய் குடியிருப்பேன்னு பைபிள் சொல்லுது. கீழே தள்ளுவேன். உபதியால சொல்றார், கீழே தள்ளுவேன். தெளிவா சொல்றார் பாருங்க. நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரத்திற்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவிடத்திலிருந்தும் உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இட்ஸ் எ பைபிள், கர்த்தருடைய வார்த்தை. அப்போ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். எதம்ப பார்த்து சொல்றாரு, நீ எங்க போனாலும் விட மாட்டேன். நீ நட்சத்திரத்துல போய் கூடு கட்டி அங்கே போய் உட்கார்ந்திருந்தாலும் அங்கே நான் பிடிப்பேன், அங்கே நான் பிடிப்பேன், அங்கே நான் துரத்துவேன். ஏன்னா ஏதோ மேலே கர்த்தருடைய கோபம், இட்ஸ் லார்ட்ஸ் ஆங்கிரி. கர்த்தருடைய கோபம் அந்த ஏதோமின் மேலே வந்திருக்கிறது. அந்த ஏதோமின் மேலே ஆண்டவருடைய கோபம் வந்திருக்கிறதுனால கர்த்தர் சொல்றாரு, நீ எங்க போனாலும் பின்னால துரத்திக்கிட்டே வருவேன், விட மாட்டேன். எங்க போனாலும் பின்னால துரத்திக்கிட்டே வருவேன், விட மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை விட்டு தூரம் ஓடனா ஆண்டவர் விட்டுருவார் நினைக்க கூடாது. அவர் பின்னால துரத்திக்கிட்டே வருவார், விட மாட்டாரு. பின்னால துரத்திக்கிட்டே வருவாரு.
நீங்க ஆண்டவர் விட்டு தூரம் ஓடிட்டோம்னா ஆண்டவர் அப்படி விட்டுருவாரு இல்ல. அன்புள்ள ஆண்டவர் விட மாட்டார். உங்களை எப்படியாவது தன் பக்கம் சேர்த்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் பிரியப்படுவார். எப்படியா தன் பக்கம் சேர்த்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் விருப்பப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட வல்லமையான ஒரு கர்த்தர் நம்முடைய கர்த்தர். இன்னைக்கு நம்ம அனுபவம் எப்படி இருக்கு கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கணும். நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது? கர்த்தரை சார்ந்துதான் இருக்கிறோமா, இல்ல ஆண்டவரை சார்ந்துதான் இருக்கிறோமா, இல்ல ஆண்டவர் நம்மை துரத்துகிற அளவிற்கு நம்ம மாறிவிட்டோமா, கர்த்தர் நம்ம பின்னால விரட்டக்கூடிய அளவுக்கு நம்ம மாறிட்டோமா, ஆண்டவர் நம்ம பின்னால துரத்தி கொண்டு போகிற அனுபவத்துக்கு நம்ம மாறிட்டோமா, கர்த்தர் நம்ம பின்னால துரத்தி கொண்டே வருகிற ஒரு அனுபவத்திற்குள்ள நம்ம போயிட்டோமா? நம்ம அனுபவத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். எப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ள நாம் இருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம். லார்ட்ஸ் ஆங்கிரி, கர்த்தருடைய கோபம் ஏதோமின் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் ஏதோமின் மேல் மூண்டது. ஆண்டவருடைய கோபம் ஏதோமின் மேல் மூண்டது. அவர் துரத்துறாரு ஏதோம, விடமாட்டுக்காரு. நட்சத்திரத்துக்கு கூடு கட்டணும், அங்கிருந்து கீழே தள்ளிடுவோம்ப்பா, நீங்க போயிட மாட்டோம்ப்பா. கர்த்தருடைய கையில் இருந்து நாம் தப்ப முடியாது. ஆண்டவருடைய கையில் இருந்து நாம் தப்ப முடியாது. அவருடைய கையில விழுறது ரொம்ப பயங்கரமா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். அவர் துரத்துனார்னா தப்பிச்சு ஓட முடியாது. நீங்க உங்க லைஃப் எப்படி இருக்கு? ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை உங்களுடைய அனுபவத்தில் இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமான அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத அனுபவத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ கர்த்தர் வெறுக்கிற ஒரு நபர். ஏன்னா கர்த்தர் விரும்பாத ஒண்ணு ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஏதோ உன்னுடைய மக்களுடைய அனுபவத்துக்குள்ள இருந்து கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம் ஏதோ உன்னுடைய மக்களுக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களுக்குள்ள இருக்குதா, கர்த்தர் விரும்பாத காரியங்களுக்குள்ள இருக்குதா? இருக்குன்னா அதை எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்க. கர்த்தர் விரும்புகிற ஒரு நபராய், ஆண்டவர் விரும்புகிற நபராய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் விரும்புகிற நபராய் எங்களை நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் விரும்பாத காரியம் இருக்குமானால், நீர் துரத்துகிற நபராய் நாங்கள் இருப்போமானால், ஆண்டவரே உமக்கு பிரியமான நபராய் மாறும்படி எங்களுக்கு உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை